ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஹேர் கிளிப்பு நம்ம இந்த ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஹேர் கிளிப் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பாருங்கள், என்கிட்ட வந்து இது மாதிரி மெட்டீரியல் இருந்தது. இந்த மாதிரி சாரியோடைய உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் மீதம் இருந்துச்சு. இதில் வந்து நான் இந்த மாதிரி செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டலான்ட்டு பார்க்குறேன். இப்போ பாருங்கள், 35க்கு 35, இந்த பக்கம் 35, இந்த பக்கம் 35, அந்த அளவுக்கு நம்ம வந்து மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ வந்து ஸ்கொயர் மாதிரி வரும் இல்லைங்களா? பாருங்கள், இப்படி ஸ்கொயர் மாதிரி நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். புரியுதுங்களா? இதை மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம வீட்டில் ஒரு கேண்டில் அல்லது உங்ககிட்ட வந்து நீங்கள் இது வச்சுருந்த லைட்டு வச்சுருந்தாலும் யூஸ் பண்ணிங்க. ஏன்னா இந்த ஓவராக நமக்கு பிசுறு வரக்கூடாது இல்லைங்களா? அதனால் இது நம்ம மிஷினில் தைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பாருங்கள், இப்படி காட்டினாலே அது ஃபுல்லாக உங்களுக்கு இதுவாகிடும். பிசுறுலாம் வராது வெளியே. ரொம்ப நேரம் காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. டக்குன்னு அப்படி செஞ்சிட்டாலே அது வந்து அப்படியே ஒட்டிக்கும், வராது. இந்த சைடு கரைப்பாகும், இந்த சைடு பாருங்கள். இப்படி செஞ்சிட்டாலே உங்களுக்கு அந்த ஓரத்தில் பிசுறே இல்லாமல் அழகாக வந்துடும். ஸ்டிச்சிங் தேவையில்லை இதுக்கு, அவ்வளோதான். பாருங்கள், 4 பக்கமாக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு அதில் பிசுறு வராது. இப்போது இது நம்ம என்ன செய்கிறோம், நீங்கள் நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்கணும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கரையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது நல்ல பக்கம், அது கெட்ட பக்கம். இப்போ பாருங்கள், இது வந்து இப்படி ரெண்டாக நான் போட்டுறேன். இதுதான் மெயினு. இதை மட்டும் நல்லா பாருங்கள், இப்படி போட்டுறோம். இது மாதிரி டிசைன் உள்ளதாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். தலையில் வைக்கிறதுக்கு நம்ம நல்லா ஹேர் பாத் முடிச்சுட்டு நம்ம இது வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், எப்படி செஞ்சுட்டோமா? இப்போ பாருங்கள், இதை இப்படியே சுருட்டுருவாங்க, அவ்வளோதான். இப்படி கிடச்சிருச்சிங்களா? இதை மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட், இப்படி கையில் நம்ம சுருட்டிட்டு வந்துட்டோம் இல்லைங்களா? இப்போ அதை அப்படியே ஒரு ஊசி கொடுத்து கரெக்டாக இருக்கணும், சென்டரில் போட்டு நம்ம லாக் பண்ணுவோம். இப்படி லாக் பண்ணிவிட்டு அதில் ஒரு நாட் போட்டுட்டா பிரியாது. நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டுக்கலாம். போட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு இப்படி கிடச்சிருக்கு இல்லைங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம இப்படி தான் வைக்கணும். அதாவது இந்த பக்கம் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கு இல்லைங்களா? இதை இந்த பக்கம் வச்சு இலை மாதிரி உங்களுக்கு ஷேப்பில் தான் வச்சுக்கணும். தெரியுதுங்களா? இந்த பக்கம் இது இப்படி இருக்கும். நம்ம தான் இங்கே வந்து நல்லா ஒட்டிட்டோம் இல்லைங்களா? அதனால் எதுவும் பிரியாது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே வச்சுப்போம். இப்போது அதே 35 சென்டிமீட்டருக்கு நம்ம ஒரு துணி வெட்டி எடுத்துக்குவோம். நீட்டாக இருக்கிறத 2 அப்படி மடக்கி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போது நம்ம இந்த ரப்பர் பேண்ட் வச்சுருந்தோம் இல்லைங்களா? இதை வந்து நம்ம இதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். பாருங்கள், இப்போ இதை வச்சுருங்க. இது வைக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதில் இது அப்படியே வச்சிடுறோம். கொஞ்சம் நேரம் இது காட்டும். இப்போ நம்ம இதை வச்சுருக்கோம் இல்லைங்களா? இது எப்படி 2ஆக மடக்கிடுங்க. இதை பாருங்க, இப்படி மடக்கிட்டு இப்படி கூட மடக்கிக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் அகலமாக இருக்குது. உங்களுக்கு இதனுடைய வெட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5 சென்டிமீட்டர், 35 × 5 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், இது காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு மேலே இது வைக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணிடலாம்.
உங்களுக்கு வேணால் டபுள் சைடாக 2 இதுவும் சுருட்டிக்கலாம். போதும்னு நினைக்கிறேன் இந்த அளவுக்கு. பாருங்கள், வச்சுட்டு இது மேலேயும் வச்சுட்டு நல்லா அப்படியே மடக்கி விட்டுடுங்க. அப்போ பிசுறு இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். புரியுதுங்களா? அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு அழகான ரப்பர் பேண்டு ரெடி. அப்படியே இதை நம்ம அழகாக தலை குளிச்சுட்டு நம்ம அதே கலர் சேரீ யூஸ் பண்ணும்போது கூட அதை போட்டுக்கிட்டு போடலாங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், உங்களுக்கு அழகாக இருக்கும் இது. இதே மாதிரி நீங்கள் எந்த சேரீயில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி துணி உங்களுக்கு மீதம் இருக்கும்போது அதை நம்மளே வீட்டில் செஞ்சு அந்த சேரீக்கு வச்சு நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.